நம்புறது அல்ல இங்க என்னங்கிறான், ஆமந்தும் பி ருசுலி, அதாவது நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது இது தனி. அஸ்ஸஸ்துமூஹும் அக்ரஸாத்துஹுமுல்லா, அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களுக்கு உதவி செய்வது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு அதாவது கடன் கொடுப்பது என்ன. அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டையும் அல்லாஹ் தனித்தனியா பிரிச்சு சொல்றான். ஈமான் கொண்டது இல்லை, அவருக்கு உதவி செய்யணும். அப்ப எப்படி உதவி செய்யணும்? சரி, ஓகே, இது ஒரு போர்ஷன். அடுத்தது என்ன? அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பது. இப்போ கடன் அதை அவன்கிட்ட வாங்கினேன், அவன் உங்கள்கிட்ட வாங்கினேன். அப்போ கடன் வாங்கும்போது நம்ம வந்து எழுதி கொடுக்குறோம். கொடுக்கறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கணும். சரி, இப்போ இன்னைக்கு எப்படி தான் நம்ம அல்லாட்ட கடன் கொடுக்கறது? எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணால் அல்லாஹ்வுக்கு வந்து ரெசிப்ட் வரும், ரிசீவ்டு பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் திஸ் பர்சன், இந்த ரெசிப்ட் வந்து நீங்கள் கபரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கடனுக்கு தேவையான அந்த ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன். அது தெரியல. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிறது என்ன, அந்த இடத்துல ஏழைகளுக்கு தருவது ஜக்காத். ஜக்காத்தை தனியாக பேசிட்டான் அல்லாஹ். தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தை அழிச்சு இது தனி என்ன. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன், ரசூலுக்கு உதவி செய்யுது. என்ன அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்ஷால்லா இதை பற்றி தனியாக ஒரு பயனாக பேசுவோம். இது அப்படியே சும்மா ஒரு சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ரசூலுக்கு உதவி செய்கிறது என்னன்னா, ரசூலுடைய மிஷனுக்கு உதவி செய்யுது. ரசூலுக்கு ஒரு மிஷனே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு சமுதாயம் எப்படி ரசூலுக்கு உதவி செய்யும்? எல்லா நபிமார்களுடைய மிஷனும் ஒன்று தான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஷனுக்கு நீங்கள் உதவி செய்தால் அவர்களுடைய லட்சியத்திற்கு நீங்கள் இன்னைக்கும் பண்ண முடியும். ஏன்னா மிஷன் ஸ்டில் கண்டினியூஸ், இன்னும் போயிட்டு இருக்குது. அதான் அல்லாமா இக்பால் சொல்கிறார், வக்த ஃபுர்சத்தே கஹா காம் அபி பாக்கிய நூரே இத்மாம் அபி பாக்கி அப்படிங்கிறது. அதாவது இந்த உலகத்தில் வந்து தௌஹீதுடைய அந்த ஒளியை முழுமையாக கொண்டு சேர்க்கும் பணி இன்னும் மிச்சம் இருக்கிறது. வக்த ஃபுர்சத்தே கஹா, எங்ககிட்ட டைம் இல்லைப்பா, எங்ககிட்ட வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இவ்வளோ பெரிய வேலை வந்து அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம நேரங்கள் எதில் செலவழிச்சிட்டு இருக்கிறோம்? இன்றைக்கி அந்த ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தில் நினச்சி பார்க்கணும். என்ன வேலைன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து வழிகாட்டி நான் கிடையாது, புரியுதுங்களா? நான் என்ன வேலைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 40 வயசு ஆகிப்போச்சு. அப்போ நீங்கள் என்ன வேலைன்னு உங்கள் வேலையை நீங்கள் தான் தேடணும். நான் சொல்லி கொடுத்து தான், நீ மெக்கானிக்காக இருக்கியா, நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்களா, நீங்கள் டாக்டராக இருக்கீங்களா, நீங்கள் ரெக்ஸின் கடை வச்சுருக்கீங்களா, அப்போ உங்கள் வேலை என்னன்னு என்கிட்ட கேட்டு நீ புள்ளி வித்துட்டு இருக்க? எல்லாம் என்கிட்ட கேட்டு தான் ஒவ்வொருத்தரும் வியாபாரம் பண்ணுறீங்களா? எந்த ஏரியாவில் வாடகைக்கு போகணும், எந்த ஏரியாவில் குடியிருக்கணும் அப்படின்ட்டு. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னும் நீங்கள் எலிஜிபிள் ஆகலைன்னு அர்த்தம். அல்லாஹ்கிட்ட உங்கள் சின்சியாரிட்டி நீங்கள் இன்னும் வந்து ப்ரூஃப் பண்ணலன்னு அர்த்தம். ப்ரூஃப் பண்ணுங்க, உங்களுக்கான வேலை என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துவான். புரியுதா? அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஊருக்கு தகுந்த மாதிரி, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் மாறிட்டே இருக்கும். அப்போ ஹர்ஸ ஹசனா இது என்ன? அதாவது அல்லாஹ்வுடைய அந்த அழகிய கடன். அல்லாஹ் கடன் கேட்குறான் அப்படின்னா, வானம் பூமிக்கு